வருகிற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வகையில் ஒரு மாபெரும் கூட்டணி அமைத்து அந்த கூட்டணி கட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் இங்கு அழைத்து ஒரு சிறிய அளவில் ஒரு கலந்துரையாடல் கூட்டம் போல இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கூட்டணி கட்சியுடைய தலைவர் என்ற முறையில் உங்கள் அத்தனை பேரையும் நான் வருக 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 என்று வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். நடைபெற இருக்கக்கூடிய இந்த தேர்தலை ஒட்டி நாம் அமைத்திருக்கக்கூடிய இந்த கூட்டணி புதிதாக அமைக்கப்பட்ட கூட்டணி அல்ல. தொடர்ந்து 2 நாடாளுமன்றம், ஏற்கனவே நடந்து முடிந்திருக்கக்கூடிய 2021 நடைபெற்ற சட்டமன்றம், இடையில உள்ளாட்சி அமைப்பு தேர்தல், இடைத்தேர்தல்கள் ஆக தொடர்ந்து ஒரு மாபெரும் கூட்டணி அமைத்து, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இதுவரையில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவிலே கூட இல்லாத வகையில் இவ்வளவு ஆண்டு காலம் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக நம்முடைய மதச்சார்பற்ற கூட்டணி தொடர்ந்து அமைந்திருக்கிறது என்பது உள்ளபடியே பாராட்டுக்குரிய ஒன்று, மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. ஆக அப்படிப்பட்ட அந்த கூட்டணியை, மதச்சார்பற்ற இந்த கூட்டணியை 2026ஆம் ஆண்டு, இந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல்களும் இது தொடர்கிறது. அப்படி தொடரக்கூடிய இந்த தேர்தலில் நாம் எப்படி களம் காண இருக்கிறோம், குறிப்பாக ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளவு இடங்களை, எண்ணிக்கையில் எவ்வளவு இடங்களை வழங்குவது என்று கலந்து பேசி, அதைத் தொடர்ந்து எந்தெந்த தொகுதி என்பதையும் அது குறித்தும் கலந்து பேசி அந்த முடிவு எட்டியதற்கு பின்னால் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கலந்துரையாடல் கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். எல்லாவற்றையும் மறந்து இந்த கூட்டணியை நாம் அமைத்திருக்கிறோம். ஏற்கனவே இருந்த கூட்டணியை விட இப்பொழுது இன்னும் சில கட்சிகள் சேர்ந்திருக்கிறது போது உங்களுக்கு தெரியும். இந்த கூட்டணி வெற்றிகரமாக அமைத்திருக்கிறோம். ஆக அப்படி அமைத்திருக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்தமைக்கு நான் மீண்டும் ஒரு முறை என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.